குசோதரன் பாடலை எழுதியிருக்கிறார் என்று நினைக்கிற போதே நான் வீட்டிலிருந்து சிந்தித்தேன். முகநூலாக நண்பராகிய இவர் ஒவ்வொரு பாடலும் வரிக்கிரகமான பாடலாக வரிகள் ஒவ்வொன்றும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டவை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். உண்மையிலே வரலாற்றிலே ஒரு தடம் பதித்த ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். அதிலும் அகிலமாளிகர் அகர முதல் எழுத்தெல்லாம் அறிய பெற்ற அன்னை நாகபூஷணிக்கு ஒரு பாடலை எழுதியதை இட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் என்னையும் இந்த உலகத்திலே எவ்வளவு தூரம் தமிழை பேச வைத்தவள் அந்த அன்னை. எனவே அருமையாக நாகபூஷணி என்றால் உருகாத உள்ளமில்லை. ஏனென்றால் அவள் கொடுக்கும் தெய்வமாக இருக்கிறாள். தோஷங்களை நீக்கக்கூடிய தாய் வன்னிமர நிழலிலே நயினாதீவிலே அருளாட்சி புரிகிறாள். அவள் சப்த தீவுகளுக்கு நடுநாயகம் மட்டுமல்ல, ஈழத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் தாயாக துலங்குகிறாள் நயினாதீவு நாகபூஷணி. அமலனுக்கே அமுதளித்தவள் நயினாதீவு நாகபூஷணி. அதனாலேதான் அவள் சிறிய ஆலயமாக இருந்தாலும், இந்த ஆலயம் சிறிய ஆலயமாக இருந்தாலும் பக்தி துலங்கக்கூடிய ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கிறது. முதலாவது பாடல் உண்மையிலே கேட்கிற போது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. உலகாளும் தாயவள் என்று தொடங்குகிற ஒரு அருமையான பாடல். அந்த பாடலை கேட்கிற போது சிவகாமி என்ற அந்த நாமத்தோடு வருகிற பாடல் உங்கள் வீட்டிலே நீங்கள் ஒருமுறை கேட்டால் அதை திரும்ப திரும்ப கேட்க தோன்றும். உலகத்தை ஆண்டவள் தாயாக துலங்குகிறாள். அவள் அவனியிலே வரம் தர வந்திருக்கிறாள் இப்பதியிலே. நம்பிக்கையோடு அந்த கவிவரிகள் ஒவ்வொன்றும் நனி சொட்ட சொட்ட அம்பாள் அவருக்குள்ளே இருந்து எழுதியிருக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். என்றால் அந்த அளவுக்கு அந்த பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். உங்களுடைய இல்லங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த பாடல் ஒலிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் குலதெய்வத்தை கைவிட்டால் அது குலநாசம் என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் ஆயிரம் பலம் போகலாம், ஆயிரம் கோவில்களை நாங்கள் வழிபடலாம். ஆனால் குலதெய்வத்தினுடைய வழிபாடுதான் எங்களுடைய குலத்தை காக்கும். குலதெய்வ வழிபாட்டை விட்டால் அது குலநாசம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள். எந்த இடத்திலும் ஏதோ ஒரு பரிகாரத்தை செய்ய போனாலும் உங்களுடைய குலதெய்வத்துக்கு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய வீட்டிலே இடம்பெற போகிற நன்மையான காரியங்கள், பூப்புனித நீராட்டு விழாவாக இருந்தாலும் சரி, திருமண விழாவாக இருந்தாலும் சரி, வீடு குடிமனை புகு விழாவாக இருந்தாலும் சரி, குலதெய்வத்திற்கு முதல் அனுக்கிரகம் கேட்க வேண்டும், குலதெய்வத்தினுடைய அருளை கேட்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த காரியத்தை செய்வதற்கு முன்னர் எங்களுடைய குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய வேண்டுதல்களை செய்து நாங்கள் அந்த காரியத்தை ஒப்பேற்றுகிற முறை நம்முடைய முன்னோர்கள் எங்களுக்கு வழிவகுத்திருக்கிறார்கள். அதனாலேதான் ஆயிரம் மலையேறி போனாலும் படியேறி யாத்திரை செய்தாலும் குலதெய்வத்தை மறந்துவிடக் கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனாலேதான் இந்த ஆலயம் சிறிய ஆலயமாக இருந்தாலும் கீர்த்தி மிக்க ஆலயமாக இருக்கிறது. அவ்வளவும் அருளை கருங்கல்லிலே அமைந்திருக்கிற ஒரு சன்னிதானமாக அம்பிகை வீட்டிருக்கிறாள். உண்மையிலே இந்த நாகபூஷணியோடு நீங்கள் பேசி பாருங்கள், அவள் உங்களோடு பேசுவாள். கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கிற தாயாக துலங்குகிறாள் இந்த அம்பாள். இன்னொரு பாடலை நான் பார்த்தேன், சிவகாமி நாகபூஷணி. அருமையான ஒரு துள்ளிசையிலே அமைந்த ஒரு பாடல், நல்ல மெட்டு, அருமையான மெட்டொலியிலே அமைந்த பாடல். உண்மையிலே நான் நினைக்கிறேன் என்னுடைய செந்தூரன் மற்றும் இவரோடு இணைந்து சிறப்பித்திருக்கிறார்கள். நல்ல இசையமைப்பாளர் என்னுடைய கந்தரோடையூர் செந்தூரன் அவர்களுடைய இசையமைப்பிலே அருமையான பாடல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியை பெறக்கூடிய வகையில் இருக்கிற அந்த ஒரு பாடலை கேட்கிற போது தன்னை அறியாமல் அந்த ஞான நிலை வர வேண்டும், உள்ளம் உருக வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு பக்தியான பாடலை உங்களுடைய ஆலய தர்மகர்த்தாவாக விளங்கக்கூடிய கணேசலிங்கம் ஐயா அவர்களுடைய மனதிலே பட்டதை போல அருமையான வரிகளிலே குசோதரன் பாடல் எழுதியிருக்கிறார். ஒரு பாடலை ஒரு வரி ஒன்றை வாசித்து பார்த்தேன். ஆயாவினுடைய வயிற்றிலே நான் உதயமான போது ஆயாவினுடைய கனவிலே வந்து எனக்கு காட்சி கொடுத்து பாம்பாக தீண்ட வந்தாயே நாகபூஷணி. அப்பப்பா, நினைக்கிற போதே இந்த கவியர் எப்படித்தான் இந்த பாடலை எழுதியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். இன்னொரு வரியை எழுதியிருக்கிறார், சுண்ணாகத்தில் ஒரு சிறுகுலம் கண்டெடுத்தேன், சுண்ணாக நகரிலே ஒரு திரிசூலத்தை கண்டெடுத்தேன். அம்மா, நீ அதுவாக எண்ணி கொண்டு வந்து வைத்தேன். என்னை பைத்தியம் என்றார்கள், விசரன் என்றார்கள், பேயன் என்றார்கள். அருகிலே இருக்கிற கோவிலே வைக்க சொன்னார்கள், வைரவரில் வைக்க சொன்னார்கள், உடுவில் வைரவரிலே வைக்க சொன்னார்கள். அப்படி இருந்தும் இன்னொரு கோவிலே கொண்டு போய் வைத்தேன்.
சிறிது காலத்திலே என்னுடைய உறவினருடைய எண்ணத்தில் மைத்துனருடைய வளவிலே ஒரு கோவிலை வைத்து நான் கட்டுவதற்கு நீ வழி கொடுக்க தந்த தாய். இந்த ஒரு அப்பப்பா நினைத்து பார்க்க முடியாத வரிகளினாலே அடிமையாக அந்த வரியை தொடுத்திருக்கிறார். உண்மையிலே எங்களுடைய கணேசலிங்கம் ஐயா எழுதினது போல அந்த பாடல் இருக்கிறது. ஒரு கவிஞன் அவராக எழுதவில்லை, அது அம்பாள் அவருக்குரிய என்று அந்த பாடலை எழுத வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாங்கள் எதையும் செய்வோம் என்று நாங்கள் நினைக்க கூடாது. எல்லாம் கடவுள் அவருந்தே ஒரு அனுபவம் செய்யாது. கடவுள் இல்லாமல் இந்த உலகத்திலே யாராலும் வாழ முடியாது. அந்த வகையிலே தான் உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் சொத்து இந்த மண்ணுக்கு. அன்னையிலே கூட ஒரு வைரவர் உடவில் வைரவருக்கு பாடல் எழுதியிருக்கிறார். எழுவிலே இருக்கக்கூடிய மிக உயரமான ஒரு சிவலிங்கம் அமைந்த தலம். சைவ தமிழாலே மந்திரம் சொல்லுகிற சைவ தமிழ் திருமந்திரத்தினாலும் சைவத்தினுடைய திருவாசகங்களினாலும் சைவத்தில் இருக்கக்கூடிய திருமுறைகளினாலே அந்த தமிழால் உச்சரிக்கின்ற மந்திரங்களை சொல்லி பூஜை செய்கின்ற ஒரு சிவ சன்னிதானத்திலே அந்த சன்னிதானத்துக்கும் 6 பாடல்களை எழுதியவர், முத்துப்போல் எழுதி கொடுத்தவர் எங்களுடைய திசோதரன் அவர்கள். உண்மையிலே இந்த ஊர் பெருமை அடைகிறது. இந்த ஆலயம் நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்த ஆண்டு ஒரு பாடஸ்தானம் செய்யப்பட்ட தலமாக இந்த தலம் வெளியிடும் என்று. இந்த ஆலயம் நான் நினைக்கிறேன் அம்பாள் எதை நினைக்கிறாரோ அதை செய்து முடிப்பாள். நான் நினைக்கிறேன் இந்த ஆலயம் இனி வருகின்ற காலத்திலே இந்த ஆலயம் சற்று தூரத்தை அம்பாள் விரும்புவாள் என்று. அந்த ஆலயம் பெருமை பெற்ற ஆலயமாக இன்னும் விஸ்தாரமான ஆலயமாக வெளியிடும். ஏனென்றால் சிறிய ஆலயமாக இருந்தாலும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதை விட எங்களுடைய கணேசலிங்கம் ஐயா அவருடைய முகத்திலே தெய்வீக அம்சம் நிறைந்திருக்கிறது. அவர் செல்வ சன்னதியிலும் மிகுந்த ஈடுபாடுடையவர். இருந்தாலும் பல கோவில்களை நாடி செல்லுகிறவர். இன்றைக்கு அசைவ உணவுகளை விடுத்து சைவ உணவுகளை உண்டு. இந்த ஆலயத்திலே முன்னர் பூசை செய்த ஒரு ஐயா தவறுதலாக கிணத்திலே தடக்கி விழுந்தவர். அவர் இறந்தாலும் அதை அம்பாள் நற்கருமம் என்று எண்ணி எவரை நியமிக்க வேண்டும் என்று அவள் நினைக்கிறாள். எல்லாரும் நாகபூஷணிக்கு பூஜை செய்ய முடியாது. எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவளுக்கு கிட்டே போக முடியாது. அவளுக்கு கிட்டேயும் சிவனுக்கு கிட்டேயும் எல்லாரும் பூஜை செய்ய முடியாது. நாகபூஷணி ஆலயம் இந்தியாவிலே கூட இல்லை. இலங்கையிலே உள்ளத்திலே நயினாதீவிலே தான் அவள் இருக்கிறாள். புளியம் தீவது பூக்கொண்டு சொரிந்த தாய், அகிலமாடுபவள். 64 சக்தி பீடங்களில் புவனேஸ்வரி பீடம் என்று போற்றப்படுகிற நயினாதீவு மணிவல்லபத்திலே எதிர்வருகின்ற மாதம் 26ஆம் தேதி என்று நினைக்கிறேன் அன்னையனுடைய கொடியேற்ற உற்சவம் இடம்பெறப் போகிறது. எனவே அப்படியான ஒரு தாய், இந்த உலகை எல்லாம் ஆளுகிற தாய் இங்கும் வீற்றிருக்கிறாள். அழகாக 5 தலை நாகம் குடைபிடிக்க அங்குசத்தையும் பாசத்தையும் கரத்திலே தாங்கி, அம்பாளுடைய கரத்திலே அங்குசம் ஒரு கரத்திலும் பாசம் இன்னொரு கரத்திலும் இருக்கிறது. அங்குச பாசாங்குசம் கொண்டவள் நயினாதீவு நாகபூஷணி. அங்கே 4 கரத்தோடு வீச்சிருக்கிறாள். அபய கரத்தையும் தாங்கி இருக்கிறாள். எனவே அற்புதமாக மூலஸ்தானத்திலே அழகாக அம்பிகை வீற்றிருக்கிறாள். இன்றைக்கு குளிர்த்திப்படுத்தி இருக்கிறீர்கள். அன்னையினுடைய ஒவ்வொரு பாடல் அந்த ஆயா என் தாய் என்று தொடங்குகிற அந்த வரிகள் எத்தனை முறையும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கண்ணை மூடி ஒரு இல்லத்திலே இந்த பாடலை நீங்கள் கேட்க வேண்டும். கண்ணை மூடி ஒரு நிமிடம் சிந்திப்போமானால் அம்பாள் நேரிலே வந்து அருள் செய்த அற்புதத்தை நீங்கள் உணர்வீர்கள். உண்மையிலே அத்தனை பாடல்களும் பொன் எழுத்துக்களாலே பொறிக்கப்பட்டது போல இந்த மண்ணுக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு காலம் இல்ல, அடுத்த ஆண்டு பாலஸ்தான விளம்பரம் மட்டும் நான் நினைக்கிறேன். என்னுடைய மனம் சொல்லுகிறது இந்த ஆலயம் இன்னும் பெருமிதமான ஆலயமாக துலங்கும். அம்பாளிடம் வந்து உங்களுடைய நேர்த்திக் கடன்களை நிறைவு செய்யுங்கள். வைகாசி விசாகத்திலே பொங்கல் செய்யுங்கள். பங்குனி திங்களிலே அம்பிகைக்கு கஞ்சி காட்சி அன்னைக்கு படைத்துக் கொள்ளுங்கள். அம்பிகையினுடைய என்னென்ன நாட்கள் நயினாதீவில் இடம்பெறுகிறதோ அந்த காலத்தில் எல்லாம் இங்கும் விசேடமான அபிஷேகங்களை செய்யுங்கள். அம்பாள் சுரியத்தான் அவளும் அள்ளி வரத்தை கொடுப்பாள். அவளை குளிர்வித்தால் தான் இன்றைக்கெல்லாம் அருமையான ஒரு சிவாச்சாரியா இந்த மண்ணுக்கு வருகை தந்து என்னோடு பல ஆலயங்களிலே சந்திக்கிற சிவாச்சாரியா வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார். எனவே இப்படியாக இந்த பாடல் ஒவ்வொன்றையும் நான் ஆராய்ந்து பார்த்ததிலே இந்த பிழையும் கண்டுபிடிக்க முடியாது. அவர் நான் நினைக்கிறேன் கேள்வி ஞானம் என்றது அவருக்குள்ளே புதைந்திருக்கிறது. திசோதரனுக்குள்ளே அவருடைய சித்தப்பா பராமகன் என்று நினைக்கிறேன். அப்படியான உறவு முறை என்று தான் நினைக்கிறேன்.